நீங்க தொடர்ச்சியா வந்து உங்களுடைய பேருக்கு முன்னாடி ஒரு அடையாளமா கண்ணகி நகர் கார்த்திகான்னு சொல்லி அது ஒரு அடைமொழியா மாத்திருக்கிறீங்க. அது எவ்வளவு ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்திருக்கு? அதான் எங்க அரசியலே. ஏன்னா இது வரைக்கும் கண்ணகி நம்ம பேருக்கு பின்னாடி தான் நம்ம ஊரை கேட்பாங்களே. நான் என் பேருக்கு முன்னாடி என்னோட ஊரை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இனிமேல் என்னோட மக்கள் எல்லாரும் சொல்லணும், என் பேர் இது, நான் வந்து கண்ணகி நகர்ல இருந்து வரேன் அப்படின்ட்டு. அதுதான் நாங்க உருவாக்கணும்னு நினைச்சோம். இங்க என்ன ஸ்ட்ரகிள் நீங்க அனுபவிச்சீங்க? நிறைய திறமையாளர்கள் இருந்தாலும் கூட இந்த பகுதியில இருந்து போகும்போது என்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு? எனக்கு ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்ல, எல்லாமே எங்க கோச் தான் பேச பண்ணாங்க. எங்க மக்கள் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு பேரெல்லாம் நான் மாத்தணும்னு நினைச்சேன். இந்த வாட்டி இதுக்கப்புறம் எங்க போனாலும் எங்க மக்கள் தைரியமா சொல்லுவாங்க நான் கண்ணகி நகர்னு சொல்லிட்டு. பின்தங்கிய பகுதியில இருந்து வரக்கூடியவங்களுக்கு என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் திறமை இருக்கு. எல்லாருமே இதே மாதிரியான ஒரு பைசன் யாரோ ஒருத்தர் உள்ள இருப்பாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் அதை முயற்சி பண்ணி அதை நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா நிச்சயமா நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ஒரு இடத்துல போய் நிற்போம். நம்ம மாதிரி ஸ்லம் இருக்க எல்லா ஆட்களும் ஒரு இடத்துல மாறுவோம். வாழ்த்துக்கள்.